நாளைக்கு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு எல்லாமே மாறிடும். மா, அப்பா, இந்த சம்பவம் 2003 மும்பைல நடந்தது. அங்கதான் ஆஷிஷும் அவங்க அம்மா அப்பாவும் தங்கி இருந்தாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில திடீர்னு என்ன ஆச்சு? சிரிச்சு சந்தோஷமா இருந்த அவரோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. மனச உழுக்கிற இந்த பயங்கரமான சம்பவத்தை வாங்க பார்க்கலாம். யாருன்னு பாருங்க. நீதான் போய் பாரு. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஆஷிஷ், நீயா? என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? அம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இல்ல. சரி, ஒரு நிமிஷம் இரு. இங்க பார், இந்த பொண்ணு எப்படி இருக்கா? உன் கல்யாணத்துக்காக பண்டிதர் இன்னைக்குதான் இந்த பொண்ணோட போட்டோவை கொடுத்துட்டு போனாரு. என்னம்மா, இந்த மாதிரி போட்டோவை காட்டுறது நிறுத்துங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சா நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அட இல்லப்பா, இந்த பொண்ணுக்கு உனக்கும் 36 பொருத்தத்துல 26 பொருத்தம் பொருந்தி இருக்கு. இங்க பாரு, ஜோடி பொருத்தத்தோட சேர்ந்து ஜாதக பொருத்தமும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். புரியுதுல்ல? அட, அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ, என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைச்சா நானே உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன்ல. எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாரு, நம்ம பையன் நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நீங்களும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்க. அவன் பெரியவன் ஆயிட்டான். பெரியவனானா இப்ப என்ன? அவனுக்கு புரியுற மாதிரி சொல்ல மாட்டீங்களா? அவனுக்கு வயசாயிட்டே இருக்கு. இப்ப பண்ணிக்கலனா அப்புறம் எப்பதான் பண்ணிப்பான்? நீ ஏன் தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவனுக்கு நில்லு. நீ இப்ப எங்க போற? நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன எப்ப பாரு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? கல்யாணம் ஆகலங்கிறதுனால நான் சின்ன குழந்தைன்னு அர்த்தம் இல்ல. ராத்திரி நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் இங்க பாருடா, ஏதாவது சாப்பிட்டாவது போ. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவன் பெரியவன் ஆயிட்டான். நல்லது கெட்டது அவனுக்கே தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அட, என்னடா இன்னும் ஆஷிஷ் வரவே இல்ல? ஆமாண்டா, எங்க போனானே தெரியல. அட, எங்க போயிட்டான்? அவன் வந்துருவான்டா. வந்துருவான். அங்க பார், நினைச்ச உடனே வந்து நிக்கிறான் பார். இதோ வரான் பார். இவன் எப்பவுமே லேட்டு தான்டா. ஏன் என்னாச்சு? என்ன ரூபா நோட்டோட மதிப்பு இறங்கின முகமும் இறங்கிடுச்சு? அதை ஏன்டா கேக்குற? வழக்கம் போல கல்யாணம்னு என் கழுத்தை அறுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும்டா. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நீ வீட்டு ஆளுங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு என்னடா பைத்தியமா? உன் கூட உட்கார்ந்து பீர் அடிக்க போறது இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாழ்நாள் பூரா அவ கூட இருக்கணும். ஏதாவது அட்ராக்ஷன் இருக்கணும் இல்லடா? அது எங்க ரெண்டு பேரும் இணைச்சு வைக்கணும். கண்டவங்களை எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறது? ஐயோ, அதை விடுங்கடா. கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்போ நம்ம பேச்சுலர்ஸ். கரெக்ட். So cheers man, come on, open a beer man. Yes, fun time. Cheers man. ஏய், அந்த டப்பால என்னடா இருக்கு? நான் போய் அந்த டப்பால என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். என்னடா இவன் இப்படி இருக்கா? போதை அடிச்சுன்னா கண்ணதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியுது. அப்படி என்னதான் பார்த்தாலும் தெரியல. ஆஷிஷ், உனக்கு இன்னொரு சம்பந்தம் வந்திருக்கு பாரு. ஏய், இங்க பாரு, இங்க பாரு. சரியா இருக்கு பாரு. இங்க பாருங்கடா. பாருடா, எவ்வளவு நல்லா இருக்கா பாரு. ஏய், யார் அது? அட, இங்க பாருடா, எப்படி இருக்கான்னு பாருடா. இங்க பாருடா, டேய், இவளோட நம்பரையும் இவளோட அட்ரஸையும் தேடி கண்டுபிடிச்சு தர வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ சரின்னு மட்டும் சொல்லு போதும். என் வீட்ல தான் தொல்லை தாங்க முடியலனா இங்க நீங்களும் கல்யாணம் ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டை பத்தில எனக்கு தெரியாது. ஆனா நாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே திருவோம். என்னடா நீ போன்ஃபயர் போடுறா? நீ கூட்டிட்டு வா. நான் கூட்டு வரேன். ஒளறிட்டு இருக்காதீங்கடா, நிம்மதியா குடிக்க விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருடா, எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. வாடா, டேய், சொன்னா கேளுங்கடா. டேய், வாடா. பரவாயில்ல, வா. வெக்கப்படுறத வா. ஓவரா தான் வெக்கப்படுற. சீக்கிரம் வா. டேய், சொன்னா கேளுங்கடா. ஏன்டா? டேய், ரிசப்ஷனுக்கு நாங்க தான் கூட்டி போறோம். டேய், மங்களம் சர்வாதேதே மங்களம். டேய்,
எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. போதுமாடா கல்யாணம் ஒழுங்கா முடிஞ்சிருச்சு. விடுங்கடா, ஆளை விடுங்கடா. Sweet கொடுங்க. மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஓ, உங்க தொல்லை தாங்க முடியலடா. விடுங்கடா டேய். டேய் டைம் பாத்தீங்களாடா? ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. சரி வாங்கடா போலாம். டேய் டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க. வாடா சரி, வாடா வாங்க, போலாம் போலாம். வாடா. டேய் யார் இது? நான் இப்பதான்டா அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அட ஏன்டா இவன் இப்படி கழுத்து இருக்கிறான்? இல்லடா இப்பதான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அடடே ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுடா. இங்க துப்பட்டா இருக்கு. இப்பதானே நான் இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். இங்க மல்லிப்பூ வாசனை வேற அடிக்குது. அட போலாம் வாடா. டைம் ஆச்சுடா, வா போலாம். போலாம் வாங்க வாங்க. ஏய் இவனுக்கு என்னடா ஆச்சு? திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். வாடா போலாம் வா. போலாம். டேய் உன் வீடு வந்துருச்சுடா. சரிப்பா. குட் நைட். குட் நைட். என்ன சார் இங்க என்ன நடக்குது? இந்த ரேடியோ ஸ்டேஷன் தானா மாறிக்கிட்டே இருக்கு. என்னது ஒண்ணும் புரியலையே. பேசாம ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. ஏய் ஹீரோ, பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறியா என்ன? ஒரு முறை பொண்ணோட முகத்தை காட்டிட்டு போயா. ஏன்பா தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம போங்க. போயிடுறோம். ஏன் இவ்வளவு கோவப்படுற ஹீரோ? ஒரே ஒரு முறை அண்ணியோட முகத்தை காட்டிட்டியா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். வண்டியில உனக்கு அண்ணிலாம் தெரியுறாங்களா? என்ன ஏறிடுச்சா என்ன? போங்கடா வீட்டுக்கு. பேய், வேகமா போடா. எனக்கு என்ன நடக்குது இங்க? வினோதமா நான் நிறைய குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உடனே வீட்டுக்கு போகணும். எனக்கு என்னமோ எல்லாமே நடந்தது பிரம்மன்னு தோணுச்சு. குடிச்சதுனால இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்னை சுத்தி வினோதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. வண்டியில உட்கார்ந்து இருந்த பசங்க திடீர்னு ஏன் பயந்து ஓடினாங்க? அப்படி அவங்க வண்டியில என்ன பார்த்தாங்க? கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். எல்லாருக்கும் என் கல்யாணத்தை பத்தி டென்ஷன்.
டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கணும். பாஸ் கத்த போறாரு. நான் ப்ளூ ஷர்ட் தான் எடுத்து வச்சேன். இந்த ஷர்ட் எப்படி வந்தது? இது அங்கதானே இருந்தது. என்ன எனக்கு என்ன நடக்குது? இந்த பொண்ணு நேத்து ஜீப்ல கூட ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. பாஸ் என்ன ஒரு வழி பண்ணிடுவார், கிளம்பலாம். சாயந்தரம் எப்ப வருவ? இங்க என்ன நடக்குது? நேத்து சாயந்தரத்துல இருந்து வினோதமான விஷயம் நடக்குது. சில நேரத்துல குரல் கேக்குது. திடீர்னு ஒரு பொண்ணு தெரியுறா. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அம்மா, என்னுடைய பிங்க் ஷர்ட் இருக்குல்ல, அதுல ஏதோ வித்தியாசமான வாசனை வருது. ப்ளீஸ்மா, நீங்க அதை துவைச்சிடுறீங்களா? தேங்க்யூ. இவனை என்னதான் பண்றது? என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டுட்டு போயிருக்கானே. துணியெல்லாம் எப்படி போட்டிருக்கான்? மல்லிப்பூ வாசனை அடிக்குது.
எப்ப பார்த்தாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். ஆனா பாக்கெட்ல பொண்ணு போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்கான். இவங்கிட்ட பேசியே ஆகணும். இந்த நேரத்துல யாரு? வர வர ஒரு நிமிஷம் இருங்க. இங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கதவு திறந்தா என்ன? ஏன் தான் அப்படி பண்றீங்களோ? யார் நீ? பரவாயில்ல, இருக்கட்டுமா? நீ ஆஷிஷோட ஃப்ரெண்டு தானே? நான் இப்பதான் போட்டோல பார்த்தேன். வாமா. இல்ல இல்ல, நான் ஆஷிஷோட ஃப்ரெண்ட் இல்ல, நான் அவருடைய மனைவி. என்ன? நீ அவனோட மனைவியா? அவன் இத பத்தி எங்க கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. என்ன, அவர் சொல்லவே இல்லையா? எங்க பாருங்க, எங்க கல்யாணத்துக்கான ஆதாரம். ஆதாரமா? 19 ஜூன் 2003. இது நேத்து தேதியாச்சே. ஆமா, நேத்து சாயந்தரம் தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஷிஷ் என்ன ஹோட்டலே தங்க சொல்லி சொன்னாரு. உங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரி என்ன வந்து கூட்டிட்டு போலன்னு தெரிஞ்ச உடனே வேற வழி இல்லாம நானே இங்க வர வேண்டியதாயிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க ஆஷிஷ்க்கு உடனே போன் பண்ணுங்க. மரியாதையா வீட்டுக்கு வர சொல்லுங்க. இதெல்லாம் என்னது? ஹலோ ஆசிஸ், எங்க இருக்க? எங்க இருந்தாலும் சரி, உடனே வீட்டுக்கு வா. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். பா, என்னாச்சுப்பா? என்ன அப்படி முக்கியமான விஷயம்? ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இது யாரு? இந்த கேள்வியை தான் நான் உன்கிட்ட கேட்கணும். யார் இது? யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி- அப்படியா? இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? நேத்து தான் இவள நீ கல்யாணம் பண்ணிருக்க. என்னம்மா சொல்றீங்க? வாய மூடு. இங்க பார், உன்னோட கல்யாண இன்விடேஷன். பாரு பாரு, நல்ல கவனமா பாரு. உன் அம்மா உனக்கு இத்தனை பொண்ணுங்களை காட்டினாங்க. நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஏன்? இதுக்காகவா? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கவா? ஐயோ அப்பா, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. இந்த பொண்ணு போய் சொல்றா. இந்த கார்டு எல்லாம் போய்ப்பா. அப்படியா? இந்த போட்டோ, இந்த பொண்ணோட போட்டோவை பாரு. இந்த போட்டோ உன் பாக்கெட்ல எப்படி வந்துச்சு? இந்த போட்டோவை நான் லேக் கிட்ட விசிறி எரிஞ்சனே. இது உன்னோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. இது எங்க இருந்து வந்துச்சு சொல்லு. அம்மா, அப்பா, நான் சொல்றத உங்களால நம்ப முடியலல்ல? நீங்க சமீர், அனில், ரோஹித், ராஜு யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. நேத்து சாயந்தரம் நான் அவங்களோட தான் இருந்தேன். ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆமா, நீங்க அவங்க கூட தான் இருந்தீங்க. ஆனா அவங்கள வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன சந்திச்சீங்களா ஆஷிஷ்? நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் எதுக்காக உளற போறேன்? நேத்து நீங்க தானே என்ன ஹோட்டல்ல விட்டுட்டு என்கிட்ட அம்மா அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களே. முதல்ல உன் நாடகத்தை நிறுத்து ப்ளீஸ். புரிஞ்சுதா? அஷீஷ், நீ உன்னோட நாடகத்தை நிறுத்து. இல்லப்பா, அம்மா, நான் சொல்றத நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. நான் போய் வாயை சொல்றேன். மூடுடா. இங்க பாருமா, நீ வா, நான் உன்னை ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இவனை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். வா. அம்மா, நான் சொல்றத கேளுங்க. அம்மா, இந்த பொண்ணு போய் சொல்றா. நான் சொல்றத கேளுங்கம்மா. நீ எதையும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. அப்பா இருங்கப்பா. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா, ஓகே ஃபைன். நான் சொல்றத உங்களால நம்ப முடியலன்னா நம்பாதீங்க. என்னப்பா? ரோஹித், நான் இப்போ உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன். கிடைச்சதா? கிடைச்சது. ஆனா என்னது அது? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நேத்து பீச்ல ஒரு பொண்ணோட போட்டோ கிடைச்சது இல்ல? அவ திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டாடா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ என்னோட மனைவின்னு சொல்றாடா. என்ன? நீ ஒண்ணு பண்ணு. நான் அனுப்பிச்ச அட்ரஸ்க்கு போய் அவ யார் என்னன்னு விசாரி. சரிடா, நான் பாக்குறேன். இங்க பாரு,
நான் உனக்கு அந்த பொண்ணோட போட்டோவை அனுப்புறேன். ஓகே? யார பார்க்கணும்? இது உங்க பொண்ணா? நான் இவங்கள பத்தி கொஞ்சம் பேசணுமே. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனோட வீட்டுக்கே போயிட்டா. ப்ளீஸ் அவளை இங்க கூப்பிட்டுக்கோங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஏன் இப்படி என்ன கேலி பண்றீங்க? கேலி பண்றேனா? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கதான் இங்க வந்தேன். ஏன் என் ஃப்ரெண்ட் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. இதுல இருக்கிறது கண்டிப்பா என்னோட பொண்ணுதான். ஆனா நான் இவள 3 வருஷத்துக்கு முன்னாடியே இழந்துட்டேன். ஒருவேளை இந்த பொண்ணு இறந்துட்டான்னா அப்ப அது யாரு? ஆஷிஷ் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். ஐயோ, இந்த வண்டி ஏன் நின்றுச்சு? அடுத்த நாள் ரோஹித் ஆக்சிடென்ட்ல இறந்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சது. போலீஸ் மூலமா அவன் போதையில வண்டி ஓட்டியிருக்கான்னு தெரிஞ்சது. ஆனா ஏன்னே தெரியல, என் மனசு அதை ஏத்துக்க மறுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், நானே சுகானியோட உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நீ என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய மனைவி. இது என்னுடைய ரூமும் தான். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, நான் எங்க அப்பா அம்மா முன்னாடி உன்னுடைய குட்டை வெளிப்படுத்தாம விட மாட்டேன். செஞ்சுக்கோங்க, என்ன வேணா செஞ்சுக்கோங்க. இந்த கேலண்டர் வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பா? 19, 20, 21 கிராஸ் பண்ணிருக்கா. 23 சர்க்கிள் பண்ணிருக்கா. 23ஆம் தேதி என்ன? இத பத்தி எப்படியாவது எதையாவது கண்டுபிடிச்சாகணும். இவ இந்த ரூமுக்குள்ள வந்து கண்டிப்பா எதையாவது செய்வா. அது இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிடும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஷிஷ் நீ ஒரேடியா எனக்கு சொந்தமாயிடுவ. ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கும்.
இந்த வீடியோவே ஏன் பிளர்ரா இருக்கு? ஆடியோவும் வரல. என்ன இதெல்லாம்? என்ன தேடுறீங்க? ஏதாவது கிடைச்சதா? இல்ல, எதுவும் இல்ல. ஆஷிஷுக்கு எதுவுமே புரியல. வீட்டுல இருக்கிறவங்க அவனோட பேச்ச கேட்க தயாராவே இல்லை. அவனும் அந்த பொண்ணை ஏத்துக்க தயாராவே இல்லை. கேள்விகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. ஆஷிஷ் ஒரு நாள் சுகானி ரூமை விட்டு வெளியில போறத பார்க்கறான். அந்த சுகானிய பத்தி எதையாவது கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு அவளை பின்தொடர்ந்து போறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஆஷிஷ் கண்ணு முன்னாடியே சுகானியோட வித்தியாசமான முகம் தெரிஞ்சது. எங்க போனோம்? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அவளை எப்படி தேடுறது? என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல இல்ல, அப்படின்னா காத்துக்கிட்டு ஒரே ஒரு நாள், அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும். நாளைக்கு 23ஆம் தேதி. நாளைக்கு உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். அம்மா! என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஆஷிஷ் என்னாச்சுப்பா? என்னாச்சு ஆஷிஷ்? ஆஷிஷ், என்னாச்சுப்பா? உனக்கு என்னாச்சுப்பா? நீ எப்படி இங்க வந்த? எப்படி கீழே விழுந்தப்பா? பாத்தீங்களா, என்னமோ ஆயிடுச்சு. நான் இப்படி சத்தத்தை கேட்டுதான் இங்க வந்தேன். ஏன்பா ஸ்டோர் ரூம்க்கு எதுக்காக வந்த? நான் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இவன் நார்மல் பொண்ணு இல்லம்மா. நான் சொல்றத நம்புங்க, இவன் நார்மல் பொண்ணு இல்ல. இவ ஒரு நீங்க உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் இங்க வர சொல்லுங்க, சீக்கிரம் சரி போங்க. சரி, முதல்ல நீ மேல போ. அப்பா இவளை நம்பாதீங்கப்பா. சரி சரி, நீ இவ ஒரு நார்மல் பொண்ணு இல்ல. இவகிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அப்புறமா பாத்துக்கலாம். வேணாம்ப்பா, இவளை நம்பாதீங்கப்பா. நான் சொல்றத கேளுங்க. பாத்து பாத்து, மெதுவா வா. ஏன்பா ரொம்ப வலிக்குதாப்பா? பாத்து பாத்து கவனமா வாப்பா. டாக்டர் சார், கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லல? பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கு, ஆனா ஆழமான காயம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும். சரி, நான் கிளம்புறேன். சரி வாங்க, நான் உங்களை விட்டுறேன். ஓகே. தேங்க்யூ டாக்டர். வரங்க. இவ இங்க என்ன பண்றா? அம்மா ப்ளீஸ் இந்த பொண்ணை வெளியே போக சொல்லுங்க. அவளை கஷ்டப்படுத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அம்மா நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க. இந்த பொண்ணு வாழட்டும் சாகட்டும் சிரிக்கட்டும், எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. தயவு செஞ்சு இவளை என் ரூமுக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். சரிப்பா சரி, கொஞ்சம் அமைதியா இரு. நான் அவகிட்ட பேசுறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இங்க பாருமா, அவன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ரொம்ப பிடிவாதக்காரன். இன்னைக்கு ஒரு நாள் நீ
கெஸ்ட் ரூம்ல போய் படுத்துக்கோமா. நாளைக்கு அமாவாசை ராத்திரி எல்லாம் மாறிடும். அம்மா, அப்பா. என்னாச்சுப்பா? இங்க பாரு, ஆஷிஷ் நான் உன்னோட அம்மா. இங்க பாரு ஆஷிஷ், நான் தான். அம்மா, நல்ல வேளை நீங்க வந்தீங்க. நான் சொல்றத நீங்க நம்பல. இங்க பாருங்கம்மா. எங்க? அங்க யாரையுமே காணோம். அம்மா, இவ பொண்ணு இல்ல, பேய்மா. நான் இப்பதான் பார்த்தேன். இவன் செவுத்து மேல ஏறி வந்தா. ஆஷிஷ், இங்க பாரு, உனக்கு என்னதான் கொஞ்சம் பாச்சு? அமைதியா இரு. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அவ கெஸ்ட் ரூம்ல இருக்கா. அவ எப்படி இங்க வருவா? இங்க பாருங்க, நீங்க கோவப்படாதீங்க. நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். அம்மா, இங்க பாருப்பா, நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. இங்க யாருமே இல்ல. நீ நிம்மதியா தூங்கு. தூங்குறதுக்கு முயற்சி பண்ண. நான் உன் கூடவே இருக்கேன். நிச்சயமா என் பையன் இந்த அளவுக்கு போய் சொல்ல மாட்டான். கண்டிப்பா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். காயத்ரி தேவிக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆஷிஷ் சொன்ன விஷயங்கள்ல ஏதோ உண்மை இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச சித்தர் மகாத்மா மிருத்யுஞ்சய் பாபாவை சந்திக்க போனாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எங்க போறீங்க? நான் பாபாஜியை பார்த்தாகணும். நீங்க என்ன தடுக்காதீங்க. இது என் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. நான் கண்டிப்பா பாபாஜியை சந்திச்சே ஆகணும். இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு உள்ள போக முடியாது. அவங்கள உள்ள விடு. பாபாஜி வணக்கம். ஆயுஷ்மான் பாபா. பாபாஜி, இது அந்த பொண்ணோட போட்டோ. என் பையன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. என் பையனோட வாழ்க்கையவே வாழிச்சுட்டா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க பாபாஜி. இந்த பொண்ணு என் கண்ணால நானே சிவத்துக்குள்ள போறத பார்த்தேன் பாபாஜி. எனக்கு என்னவோ எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த பொண்ணுதான்னு தோணுது. ஏதோ காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்துங்க பாபாஜி. ஏய், அந்த சித்தி லக்ஷ்மணரை எடுத்துட்டு வா. நான் உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சா அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதனால இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வைங்க. அவ இருக்கிற ரூம்ல 4 பக்கமும் வரைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியில வர முடியாது. ஆனா பாபாஜி, நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல? நிச்சயம் வருவேன். ரொம்ப நன்றிங்க பாபாஜி. ஆயுஷ்மான் பவா. அட வாங்க பாபாஜி, வாங்க. ஓம் சக்தி. வணக்கம் பாபாஜி. ஆயுஷ்மான் பவா. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த
அந்த பொண்ணு அந்த ரூம்ல தான் இருக்கா பாபாஜி. ஆஷிஷ் எங்க? நான் அவனை தான் முதல்ல சந்திக்கணும். பாபா, ஆசிஷ். தெரியும். நடந்த சம்பவத்தை ஒண்ணு விடாம விவரமா சொல்லு ஆஷிஷ். பாபா, இன்னொரு முக்கியமான விஷயம். அவ கேலண்டர்ல 19, 20, 21 கிராஸ் பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் 23ஆம் தேதி அவ சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கா. அதனால எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பாபா. 23ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்? 23 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வினாடிகள்ல அமாவாசை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அது ஆரம்பிச்சுட்டா அந்த பொண்ணு ரொம்ப ஆவேசமாயிடுவா, அதிக சக்தி ஆயிடுவா. ஏன்னா அவளே ஒரு ஆத்மாதான். அதனாலதான் ஒன்ன சாகடிச்சு அவளுக்கு துணையா கூட்டிட்டு போகலான்னு பாக்குறான். தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டுத்தனமா நீ அவளுடைய அக்னியை வளம் வந்திருக்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது நீங்க என் பிள்ளைய காப்பாத்திடுங்க பாபாஜி. உடனடியா யாகத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க. சீக்கிரம் நடக்கட்டும். இவனை சுத்தி இருக்கிற அந்த துஷ்ட சக்தியா நாமளான்னு பார்த்துருவோம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். டென்ஷன் ஆகாம இருங்க. ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய இந்த மந்திரத்தை யாரு சொல்றது? விலாசினி ஜிஷ்ணுனுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகவர்தினி சைலசுதே. அம்மா, இந்த யாகம்லாம் எதுக்கு? இங்க பாருமா, நீ வெளியே வர வேண்டாம், ரூம்லயே இரு. ஆஷிஷ்க்கு உடம்பு சரியில்லைல, அதனாலதான் நான் பாபாஜியை வர சொல்லியிருக்கேன். அவர் யாகம் செஞ்சுட்டு இருக்காரு. இங்க பாரு ஆஷிஷ், தயவு செஞ்சு இப்படி செய்யாத. இல்ல இல்லன்னா நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். பண்டிதரை உன்னையும் தான் சொல்றேன், நிறுத்திடு. மரியாதை நிறுத்திடு, இல்லன்னா நல்லா இருக்காத. ஓம் திரிசூலி துர்காதேவி அரியம்மா உமாம்பிகை காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மரியாதையை நிறுத்திடு, இல்லன்னா எல்லாரையும் கொன்னுடுவேன். விஜயலட்சுமி தைரியலட்சுமி மரியாதையா அதை நிறுத்து. பாக்கியலட்சுமி ஈஸ்வரி ஆயே. நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் நேரம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு வாரமா போய் நில்லுங்க, போங்க. 15 நிமிஷத்துக்குள்ள அவளுக்கு சக்தி அதிகமாயிடும். அதுக்குள்ள எப்படியாவது விரட்டி ஆகணும். ஓ அம்மா, இந்த போட்டோ உன் கையிலேயே வச்சுக்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 शक्ति वो शक्ति वो शक्ति वो शक्ति वो शक्ति वो ओम शक्ति वो शक्ति वो ओम शक्ति वो शक्ति वो शक्ति वो ओम शक्ति वो शक्ति वो शक्ति वो ओम शक्ति वो शक्ति वो ओम शक्ति वो शक्ति वो शक्ति वो शक्ति वो शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम. நல்ல வேலை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ அக்னியை வளம் வந்ததுனால எல்லாம் கழிஞ்சிருச்சு. அந்த ஆத்மாக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அந்த
அந்த போட்டோவை அக்னியில போட்டுரு. சுகானி அந்த வீட்டு ஆளுங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே பாபாவோட உதவியோட ஆசிஷ் அந்த கல்யாண பந்தத்திலிருந்து முக்தி அடைஞ்சிட்டான்.